வணக்கம். ஆன்மீக செய்திகள். நூற்றி 8 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயில் சித்திரை பிரம்மோற்சவம் ஏப்ரல் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மஞ்சள் நிற பட்டுடுத்தி ராஜ அலங்காரத்தில் புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் தேரில் பிரவேசித்தார். கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். புனித வெள்ளியன்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசு 3வது நாள் உயிர்த்தெழும் நிகழ்வு ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு கிறிஸ்து உயிர்த்து எழும் நிகழ்ச்சி தத்ரூபமாகவும் வெகு விமரிசையாகவும் கொண்டாடப்பட்டது. ஈஸ்டர் பிரார்த்தனைக்காக கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்கால நோன்பிருந்து ஈஸ்டர் தினமான இன்று அதிகாலை புத்தாடை அணிந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் நிகழ்வை கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை தூய சகாய அன்னை தேவாலயத்தில் ஈஸ்டர் சிறப்பு திருப்பலி வழிபாடு மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஒளியில் நள்ளிரவு 12 மணி அளவில் வான வேடிக்கையுடன் பாறைகளை உடைத்து சிலுவை கொடியை கையில் ஏந்தியபடி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயம் உள்ளது. இங்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுபிரான் உயிர்த்தெழும் நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி உலக அமைதிக்காக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் பங்குத்தந்தை ஸ்டார்வின் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருச்சி பாலக்கரையில் உள்ள உலக மீட்பர் பசிலிக்கா தேவாலயத்தில் நள்ளிரவு வானவேடிக்கை விண்ணை பிளந்தது. தொடர்ந்து இயேசு கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்து தன் மக்களுக்கு காட்சி தந்த நிகழ்ச்சி தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டப்பட்டது. பசிலிக்கா பங்குத்தந்தை ஆல்பர்ட் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள பழமையான புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் இன்று ஈஸ்டர் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேவாலய வளாகத்தில் குகை போன்று வடிவமைக்கப்பட்டு நள்ளிரவு 12 மணிக்கு மின்னல் இடி முழங்க இயேசு உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக நடைபெற்றது. இயேசு உயிர்த்தெழும் காட்சியை சிறுவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து இயேசுவின் உயிர் ஜோதி வடிவமாக தோன்றியது. அனைவரது இல்லங்களிலும் வெளிச்சம் பரவட்டும் என பங்கு தந்தை ஆசிர்வதித்து மெழுகுவர்த்தி ஏற்றி சிறப்பு திருப்பலி கூட்டு பிரார்த்தனை செய்தார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஊட்டியில் உள்ள திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதில் பங்கு தந்தை ரவி லாரன்ஸ், உதவி பங்கு தந்தை இமானுவேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாக்குக என்னும் பாடல் பாடப்பட்டு சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனை நடைபெற்றது. நள்ளிரவு 12 மணிக்கு கல்லறையிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்வை தத்ரூபமாக ஆலயத்தில் காண்பிக்கப்பட்டது. கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர். உடுமலை மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பூ பல்லாக்கில் அம்மன் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி ஆதீனம் கோவிலான குன்றக்குடியில் 400 ஆண்டுகள் பழமையான வீர மகாகாளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் திருப்பணிகள் முடிந்து இன்று காலை திருக்குட நன்னீராட்டு விழா குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. பிள்ளையார்பட்டி தலைமை சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று புனித நீர் கடம் புறப்பாடானது. வேத மந்திரங்கள், நாதஸ்வர மங்கள இசை முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா அபிஷேகம் முடிந்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.